பீகார் தொழிலாளர்கள் மீது தமிழ்நாட்டில் தாக்குதல் நடத்தப்படுவதாக போலியான வீடியோக்கள் பதிவிட்டுள்ளது தெரியவந்துள்ளதாக பீகாரிலிருந்து தமிழகம் வந்துள்ள ஆய்வுக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் உலாவருவதைத் தொடர்ந்து பலரும் சொந்த ஊருக்கு படையெடுத்துள்ளனர். இந்த நிலையில் உண்மை நிலைமை குறித்து ஆராய பீகார் மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு குழு ஒன்று வந்துள்ளது. சென்னையில் பொதுத்துறை செயலாளர் மற்றும் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அதுல் ஆனந்த் தலைமையில் பீகாரிலிருந்து வந்துள்ள குழுவினருடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த பீகார் ஆய்வுக்குழு தலைவர் பாலமுருகன், சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோ போலியானது என தெரியவந்துள்ளதாகவும், பீகார் மாநில தொழிலாளர்கள் பணிபுரியும் திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்ய உள்ளதாகவும் கூறினார். டவுட்ஸ் வந்திருக்கு. அது வந்து ஃபேக் வீடியோவை அது சரியான வீடியோன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு எண்ணத்தை போகணும், அதுதான் முக்கியமான காரணம். சார் சொன்னார் இல்லையா, கான்ஃபிடென்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் மாதிரி, அதுதான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் நாள் வந்திருக்கும். வில் பி விசிட்டிங் மோர் பிளேசஸ். வி ஆர் தேங்க்ஃபுல் டு தமிழ்நாடு கவர்மெண்ட். இந்த விஷயம் ஆரம்பிச்சதுலேருந்தே ஃபுல் கோஆபரேஷன், ஃபுல் சப்போர்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமாக கிடைச்சிட்டு இருக்கு. எங்களோட முக்கிய எண்ணம் வந்து இங்கே வந்து மீட் பண்ணி ஆஃபீஸர்ஸை மீட் பண்ணணும், அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸும் மீட் பண்ணணும். சோஷியல் மீடியாவில் ஃபேக் வீடியோ நம்பக்கூடாது. அதே போன்ற நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றோம். அதில் நிறைய பேர் முன் வந்திருக்கிறாங்க. அவர் சொல்கிறாங்க இந்த மாதிரி அபாயம் இல்லை, ஒன்றும் விஷயம் இல்லை, அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில். அதே போன்று நம்ம வீடியோ எடுத்துகிட்டு நம்மளே அங்கே சோஷியல் மீடியாவில் போட போகிறோம். அப்படி பார்த்தோன்னா நம்ம இதே போன்ற ஃபேக் வீடியோஸ் நம்பக்கூடாத மாதிரி மக்களாவே முன் வந்துட்டு இதை போன்ற தகவல் முன்னு கொண்டு வராங்க. சமூக வலைதளங்களில் பரவிய வதந்தியால் தான் வடமாநில தொழிலாளர்கள் பதற்றமடைந்ததாகவும், அவர்களுக்கு உண்மை நிலை குறித்து விளக்கியுள்ளதாகவும் கோவை மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர் கூட்டாக தெரிவித்துள்ளனர். கோவை சிட்கோ தொழிற்பேட்டையில் உள்ள வடமாநில தொழிலாளர்களை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார், காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்தனர். வடமாநில தொழிலாளர்களுடன் கலந்துரையாடிய அவர்கள் எடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், விழிப்புணர்வு நடவடிக்கைகள், கட்டுப்பாட்டு மையங்கள் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மேலும் கட்டுப்பாட்டு மையங்களில் ஹிந்தி தெரிந்த அதிகாரிகள் பணியில் இருப்பதாகவும் எடுத்துரைத்தனர். பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் மற்றும் காவல் ஆணையர் ஆகியோர் சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் குறித்து கண்காணித்து வருவதாக கூறினர். மோஸ்ட்லி ஃபேக் இன்சிடென்ட்ஸ் வச்சுட்டு அது ரொம்ப வைரலா ஸ்ப்ரெட் ஆனதுனால இருக்கிற ஆங்ஸைட்டி தான் எல்லாத்துக்கும் இருந்துச்சு. அவங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லோ அவங்க பார்த்ததுலோ எந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி அவங்களுக்கு இல்லை. மோஸ்ட்லி இந்த சோஷியல் மீடியா ஃபார்வர்ட்ஸ்னால தான் ஆங்ஸைட்டி இருந்தது. அதுதான் நாங்கள் அந்த ஆங்ஸைட்டி ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த இன்டராக்ஷன் பண்ணியிருக்கோம். வதந்திகளை, பொய்யான வதந்திகளை, தவறான பொய்யான வீடியோக்கள் மூலமாக பரப்பிக் கொண்டிருப்பவர்கள் மீது அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று கோவை மாநகரில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல வந்ததா சொல்லி ஒரு நியூஸ் போட்டு முதலமைச்சர் சொன்னதா சொல்லி தவறா ஒரு பொய்யான ஒரு செய்தியை போட்டிருக்கிறதுக்காக அதுக்கு நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம். டீம் வந்து போலீஸ் டீம் வந்து பீகார் கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. திருப்பூரில் பனியன் ஏற்றுமதி நிறுவனத்தில் பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்களை மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபினவ் நேரில் சந்தித்து பாதுகாப்பு குறித்து விளக்கமாக எடுத்துரைத்தார். திருப்பூரில் அங்கேரிபாளையம் பகுதியில் உள்ள பனியன் ஏற்றுமதி நிறுவனத்திற்கு சென்ற காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபினவ் அங்கு பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்களை நேரில் சந்தித்தார். சமூக வலைதளங்களில் பரவி வரும் பொய்யான வீடியோக்களை நம்ப வேண்டாம் எனவும், அவர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துரைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வடமாநில தொழிலாளர்களின் அச்சத்தை போக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். பொய்யான விஷயங்களும் இந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ், இந்த சோஷியல் மீடியாவில் மட்டும் பரவிட்டு இருக்கு. களத்தில் இங்க பார்க்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்குமே இல்லை. நாங்க சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தலைமையில ஒரு தனிப்படை அமைந்து இப்போ அதெல்லாம் ஆராய்ந்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி வந்து தவறான தகவல்களும், ஃபேக் வீடியோஸும், ஃபேக் பிக்சர்ஸ் யார் பரப்பினாலும் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்குண்டான ஒரு டீம் வேலை செஞ்சுட்டு இருக்கு.
தூத்துக்குடி மாவட்டத்தில் வடமாநில தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை என்றும் தவறான தகவல்கள் பரப்புபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தெரிவித்துள்ளார். அந்த மாதிரி எந்த அச்சுறுத்தலும் இல்லை. யாரும் எந்த தவறான இதையும் தகவல்களையும் பறக்க வேணாம், பொய்யான பரப்புதல்களையும் பரப்ப வேணாம்னு நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம கேட்டு முதலாவது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. முதல் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் குஜராத் ஜெயண்ட்ஸ் அணியை வீழ்த்தியது. மும்பை டிஒய் பட்டேல் ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமான துவக்க விழா நடைபெற்றது. இதில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. பாலிவுட் நட்சத்திரங்களான கியாரா அத்வானி, கிருதி சனோன் மற்றும் பஞ்சாபி பாடகர் AP தில்லான் ஆகியோரின் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற குஜராத் அணிக்கு எதிரான முதல் போட்டியில் முதலில் ஆடிய மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டிற்கு 207 ரன்கள் குவித்தது. அதிரடியாக ஆடிய ஹர்மன்பிரீத் கவுர் 30 பந்துகளில் 65 ரன்கள் விளாசினார். இதனையடுத்து வெற்றி இலக்கை நோக்கி களமிறங்கிய குஜராத் அணி ஆரம்பம் முதலே மும்பை இந்தியன்ஸ் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. 4 பேர் டக் அவுட் ஆனார்கள். இறுதியில் குஜராத் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 64 ரன்கள் மட்டுமே எடுத்து பரிதாபமாக தோற்றது. இதன் மூலம் முதல் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி 143 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. நாட்டில் சத்தமின்றி H3N2 என்ற வைரஸ் பரவி வருவதாகவும் அதற்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் இந்திய மருத்துவ கூட்டமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. கடந்த 3 மாதங்களாக H3N2 வகையைச் சேர்ந்த இன்ஃபுளுயன்சா A என்ற வைரஸ் பரவி வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கூறியுள்ளதாக மருத்துவ கூட்டமைப்பு அறிக்கை ஒன்றில் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த பருவ காய்ச்சலானது 5 முதல் 7 நாட்கள் வரை நீடிக்கும் என்றும் இருமல் 3 வாரங்கள் வரை தொடரும் என்றும் மருத்துவ கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அதிகரித்து வரும் காற்று மாசுபாட்டாலும் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் இதற்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை கொடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளது. ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை அடிக்கடி எடுத்துக் கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு திறன் குறைந்து போவதுடன் உண்மையான தேவையாக இருக்கும்போது எடுத்துக் கொண்டால் அது பலனளிக்காமல் போய்விடும் என்றும் இந்திய மருத்துவ கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. செல்போனில் குறுஞ்செய்தி அனுப்பி பண மோசடியில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் புதுடெல்லியை சேர்ந்தவர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் சிவகங்கை சைபர் கிரைம் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். செல்போன் மூலம் குறுஞ்செய்தி அனுப்பி பண மோசடி செய்யப்படுவது குறித்து சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தொடர்ச்சியாக புகார்கள் வந்தன. இதுகுறித்து சைபர் கிரைம் பிரிவுக்கு உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் தனித்தனி குழுக்களாக பிரிந்து சைபர் கிரைம் காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வந்தனர். குறுஞ்செய்தி அனுப்பப்பட்ட செல்போனின் ரகசிய குறியீடு எண்ணை பின்தொடர்ந்து முக்கிய குற்றவாளிகளை சைபர் கிரைம் பிரிவினர் கண்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து புதுடெல்லியைச் சேர்ந்த ரஹீம் குர்ஷேத், கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த சரவணன் மற்றும் இவர்களுக்கு தொழிலில் உதவியாகவும் மோசடிக்கு உடந்தையாகவும் இருந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 25,000க்கும் அதிகமான சிம் கார்டுகள், 2,500 செல்போன்கள், கணினிகள் உட்பட பல பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். சைபர் கிரைம் குற்றத்திற்கு எதிராக சிவகங்கை மாவட்ட சைபர் கிரைம் பிரிவினர் நடத்திய இந்த அதிரடி ஆபரேஷன் தமிழகத்திலேயே முதன்முதலாக நடத்தப்பட்டது என ராமநாதபுரம் சிவகங்கை சரக டிஐஜி துரை தெரிவித்திருக்கிறார். கச்சத்தீவு புனித அந்தோணியார் கோவில் திருவிழா கோலாகலமாக நடந்து முடிந்துள்ளது. 2 நாட்களாக நடைபெற்ற விழாவில் இந்திய இலங்கை மீனவர்கள் கலந்து கொண்டு கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோணியார் கோவிலில் ஒவ்வொரு வருடமும் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். கிறிஸ்தவர்கள் தவக்காலம் அனுசரிக்கும் காலத்தில் இந்த திருவிழா நடத்தப்படும் நிலையில் இந்தியாவிலிருந்து தமிழக மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் கலந்து கொள்வார்கள். இதற்காக அந்தந்த நாட்டு அரசிடமிருந்து முன் அனுமதி பெற்ற பின் மீனவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழாவில் கலந்து கொள்ள தமிழகத்திலிருந்து சுமார் 2,200 பேரும் இலங்கையிலிருந்து சுமார் 3,500 பேரும் முன் அனுமதி பெற்று கலந்து கொண்டனர். திருவிழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து சிலுவை பாதை, தேர்பவனி, நற்கருணை ஆராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஞாயிறன்று காலை தமிழிலும் சிங்களத்திலும் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. திருவிழா அமைதியாக நடைபெற்று முடிந்த நிலையில் நேற்று தமிழர்கள் சொந்த ஊர் திரும்பினர்.
இந்த நிலையில் விழாவில் அடிப்படை வசதிகள் முறையாக செய்து தரப்படவில்லை என்றும் இந்த ஆண்டில் மட்டும் இந்தியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 2000 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம் பகுதி. சென்னை தியாகராய நகர் பகுதியில் சாலை ஓரம் இருந்த மரம் முறிந்து ஆட்டோ மீது விழுந்ததில் ஆட்டோவில் பயணித்த பெண் உயிரிழந்தார். தியாகராய நகர் நார்த்போக் ரோடு பகுதியில் சென்றபோது சாலை ஓரம் இருந்த மரம் ஒன்று திடீரென சாலையில் சாய்ந்தது. அவ்வழியே சென்று கொண்டிருந்த ஆட்டோ மீது மரம் விழுந்ததில் ஆட்டோ நொறுங்கியது. இதில் ஆட்டோவில் பயணித்த சூர்யா என்ற பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் உயிரிழந்த சூர்யாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்கு அனுமதித்தனர். பின்னர் சாலையில் முறிந்து விழுந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். இந்தியாவில் தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் பிரிக்க முடியாது என்று தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்தார். சென்னையில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற ரமண மகரிஷியின் 143வது ஆண்டு ஜெயந்தி விழா மற்றும் புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் கலந்து கொண்டு பேசினார். இந்தியாவில் பல சம்பிரதாயங்கள் பல்வேறு முறைகளில் கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் அவை அனைத்தும் ஒற்றை நோக்கியே உள்ளது என்றும் ரவி குறிப்பிட்டார். மற்ற நாடுகளைப் போல இந்தியா இல்லை என்றும் இந்தியாவில் பல அரசர்கள் இருந்துள்ளனர், ஆனால் அவர்களால் இந்தியா ஒன்றிணைக்கப்படவில்லை என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். இந்தியாவில் உள்ள கலாச்சாரங்கள் பாடல் மற்றும் நடனம் வழியாக வெளிப்பட்டு வருகின்றன என்றும் குறிப்பிட்ட அவர் இந்தியாவுக்கு உள்நாட்டில் இருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் பல பிரச்சினைகள் வந்துள்ளன என்றும் அவை அனைத்தும் இந்தியாவின் ஒற்றுமையை அதிகரித்துள்ளன என்றும் குறிப்பிட்டார். அனைவருக்கும் அனைத்தும் என்று ராமராஜ்யம் கூறுகிறது என்றும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டமும் அதை மையமாக வைத்துத்தான் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் ஆளுநர் ரவி குறிப்பிட்டார். நம்முடைய மதச்சார்பின்மை என்பது அனைத்து மதத்தையும் சரிசமமாக மதிப்பதுதான் என்றும் செக்யூலரிசம் என்ற வார்த்தைக்கு இந்தியாவில் பல்வேறு அர்த்தங்கள் கூறப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். செக்யூலரிசம் என்ற வார்த்தைக்கு சமசார்பற்ற என்பதுதான் உண்மையான அர்த்தம் என்றும் தமிழில் அது மதச்சார்பின்மை என்றும் கூறப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலக நாடுகள் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து வரும் நிலையில் இந்தியா வளர்ச்சியை நோக்கி செல்கிறது என்றும் தற்போதைய இந்தியாவின் வளர்ச்சி என்பது தேசபக்தி மற்றும் தெய்வ பக்தி இணைந்த ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மதவாத சக்திகளை வீழ்த்த தமிழ்நாட்டை போன்ற ஒற்றுமை அனைத்து மாநிலங்களிலும் ஏற்பட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் மாணிக்கத்தின் 100ஆண்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. அதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது 100ஆண்டு மலரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு வெளியிட முதல்வர் பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என தெரிவித்தார். தமிழகத்தில் வெளிமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்தி பரப்புவோரை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டை போன்ற ஒற்றுமை அனைத்து மாநிலங்களும் உருவானால்தான் வெற்றி பெற முடியும். வெறும் கையிலே உளம் போடக்கூடாது என்பார்கள். எனவே ஒற்றுமை கரங்கள் சேராமல் வெற்றி கனியை நாம் பறிக்க முடியாது. 2024 தேர்தல் என்பது வெறும் தேர்தல் அல்ல, அது கொள்கை யுத்தம். அந்த கொள்கை யுத்தத்திற்கு வீர வகுப்பது ஒரு பக்கம் என்றால் அதற்கான படைவீரர்கள் உருவாக்குவது இன்னொரு பக்கம். இன்று நம்முடைய இயக்கங்களை நோக்கி ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இளைஞர்களுக்கு கொள்கை பயிற்சி அளிக்க வேண்டும். வரும் 9ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் நடைபெறவுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி எடப்பாடி பழனிசாமி வசம் அதிமுக வந்த பிறகு நடைபெறும் முதல் கூட்டம் இதுவாகும். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. நாகை மாவட்டம் பட்டினச்சேரியில் எண்ணெய் குழாயில் ஏற்பட்ட கசிவால் கடல் மாசுபட்டுள்ளது. இந்த குழாயை அகற்றக் கோரி மீனவர்கள் வேலைநிறுத்தம் மேற்கொண்டனர். நாகை மாவட்டம் நரிமணத்தில் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனமான CPCL எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இயங்கி வருகிறது.
காவிரி படுகையில் ONGC நிறுவனத்தால் எடுக்கப்படும் கச்சா எண்ணெய் நரிமணம் CPCL-இல் சுத்திகரிக்கப்பட்டு லாரிகள், கப்பல் மூலம் வெளிமாநிலங்கள், வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பப்படுகிறது. கப்பல்களுக்கு எண்ணெய் கொண்டு செல்லும் வகையில் நரிமணத்தில் இருந்து சாமந்தான்பேட்டை வழியாக பட்டினச்சேரி மீனவ கிராமம் வரை 9 கிலோமீட்டர் தொலைவு வரை குழாய் அமைக்கப்பட்டுள்ளது. 20 அங்கு கொண்ட இந்த குழாய் வழியே அவ்வப்போது எண்ணெய் கொண்டு செல்லப்படுவது வழக்கம். இந்த நிலையில்தான் பட்டினச்சேரியில் கடற்கரை அருகே செல்லும் இந்த குழாயில் கடந்த 2ஆம் தேதி எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளது. கண் எரிச்சல், மூச்சு திணறல், பிள்ளைங்களெல்லாம் வெளியே விடுறதுக்கு பயமா இருக்கு. அதனால பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் வீட்டுக்குள்ளதான் வச்சுக்கிறோம். உயிரினம் இன்னைக்கு அழிஞ்சது மட்டும் இல்ல, மேலும் 10-5 ஆண்டுகளுக்கு பிறகு உயிர் வாழக்கூடிய உயிரினம்லாம் இன்னைக்கு அழிஞ்சு மிளந்துகிட்டு இருக்கு. வாழ்வாதாரமே இப்ப கேள்விக்குறியா இருக்கு. குழாயில் பழுது நீக்கம் செய்யப்பட்டதாக CPCL தெரிவித்த நிலையில் மீண்டும் கசிவு ஏற்பட்டதாக கூறுகிறார்கள் மீனவர்கள். தங்கள் வாழ்வாதாரமான மீன்பிடி தொழிலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எண்ணெய் குழாயை அகற்ற வேண்டும் என்று கோரி பட்டினச்சேரி மீனவர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். பைப்பை முற்றிலுமா அகற்றணும். இது மட்டும்தான் ஒரே கோரிக்கையாக நாங்க தாலுக்கால எல்லாம் கலந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இழப்பீடை பத்தி எங்களை பேசுறாங்க. இந்த 2 பைப்பை மட்டும் எடுங்க. நாங்க இருக்கிற பின்னாடி சங்கதிகள் உழைச்சுக்குங்க. இருக்கிற சங்கதிகள் இப்ப இன்னைக்கு இல்ல, இன்னும் 1000 வருஷம் இருக்கிற மக்கள் பொழைச்சுக்கிட்டோம். இழப்பீடுங்கிறது வேணாம். 2 பைப்பை மட்டும் எடுத்துட்ட பிறகு அதன் பிறகு நீங்க இழப்பீட வேணாம். இதை மட்டும் சொல்லுங்க. இது இந்த ஊரோட கருத்துங்க, இது மக்களோட கருத்து. இது இழப்பீட வேணாம். 2 பைப்பை எடுத்துட்டு இருக்கிற சங்கதி மீனவர் மக்களை எல்லா மக்களையும் காப்பாத்துங்க. எண்ணெய் குழாய் பதிக்கப்பட்டு 20 ஆண்டுகள் ஆகிவிட்டன. கடற்கரையோரம் பதிக்கப்பட்ட இந்த குழாய் காலமாற்றத்தால் கடல் முன்னே வந்துவிட்டதன் காரணமாக கடல் நீருக்கடியில் இருக்கிறது. கடந்த சில நாட்களாக கடல் சீற்றத்துடன் இருந்ததால் பரிசோதிக்க முடியாத நிலை ஏற்பட்டதாக CPCL ஊழியர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. குழாய் உடைப்பால் சுமார் 50 மீட்டர் சுற்றளவுக்கு கடலில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டதாக CPCL தரப்பில் சொல்லப்படுகிறது. ஆனால் சுமார் 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கடல் நீர் மாசுபட்டுள்ளதாக தெரிவிக்கிறார்கள் மீனவர்கள். எண்ணெய் கசிவு குறித்து CPCL தரப்பில் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் கசிவு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளுக்கு இந்த பகுதியில் மீன்பிடிக்க முடியாத நிலை உள்ளதாக கூறுகிறார்கள் மீனவர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விஷ்ணுவர்தன். நாகை பட்டினச்சேரியில் எண்ணெய் குழாயில் ஏற்பட்ட கசிவு சரி செய்யப்பட்டதாக CPCL நிறுவனம் தெரிவித்துள்ளது. பட்டினச்சேரியில் உடைப்பு ஏற்பட்ட குழாயை அடைக்கும் பணிகள் நிறைவு பெற்றதாக CPCL நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடலை மாசுபடுத்தும் எண்ணெய் குழாயை அகற்ற வேண்டும் என்று பட்டினச்சேரி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் குழாயின் பணிக்காலம் இன்னும் 3 ஆண்டுகளை உள்ளதால் அதன் பிறகே அதனை முழுமையாக அகற்ற முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே CPCL அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே நடைபெறுவதாக இருந்த பேச்சுவார்த்தை இன்று நடைபெறுகிறது. நாகை பட்டினச்சேரியில் எண்ணெய் குழாய் உடைப்பால் ஏற்பட்ட கசிவால் கடலில் மாசு ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களே இணைந்து சீரமைக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. நடந்த பட்டினச்சேரி பகுதியில் பார்த்தீங்கன்னா 100கணக்கான லிட்டர் கச்சா எண்ணெய் கடலில் கலந்துருக்கு. இப்போ வரைக்கும் அதோடைய பாதிப்பு என்ன, சூழலுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதுக்கான எந்த ஆய்வுகளும் நடத்தப்படாமல் இருக்கு. நிறுவனத்தின் அலட்சிய போக்குனால இந்த விபத்து ஏற்பட்டுத்தோ அந்த நிறுவனம் இதற்கான பணத்தை CPCL-ம் ONGC-யும் இணைந்து இதற்கான இந்த சுத்தம் செய்யும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அதை அரசாங்கம் உத்தரவாதம் செய்யணும். அனைத்து சீரமைப்பு பணிகள் முடிந்து திருச்சி காவிரி பாலம் திறக்கப்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருச்சியையும் ஸ்ரீரங்கத்தையும் இணைக்கும் வகையில் காவிரி ஆற்றில் 1976ஆம் ஆண்டு பாலம் கட்டப்பட்டது. திருச்சிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் கோவிலுக்கு இப்பாலம் வழியாகத்தான் செல்ல வேண்டும். அது மட்டுமின்றி ஸ்ரீரங்கத்தில் உள்ள பூ மார்க்கெட், திருச்சி மாநகர காந்தி மார்க்கெட் என வணிக ரீதியாகவும் இந்த பாலம் முக்கியத்துவம் வாய்ந்தது.
இந்த பாலம் கட்டப்பட்ட போது வைக்கப்பட்ட 192 அதிர்வு தாங்கிகளில் அவ்வப்போது பழுது ஏற்பட்டு வந்தது. அதன் காரணமாக பாலம் வலுவிழக்கும் நிலை ஏற்பட்டது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு இந்த பாலத்தை முழுமையாக சீரமைக்க அமைச்சர் நேரு உத்தரவிட்டார். இதையடுத்து பாலத்தில் சீரமைப்பு பணிகளுக்காக 6,84,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டது. சீரமைப்பு பணிகள் தொடங்கியதால் செப்டம்பர் முதல் பாலத்தில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. பின்னர் பேருந்துகள் மாற்றுதல், இரு கண்களுக்கு இடையேயான இணைப்புகளை சீரமைத்தல், புதிய தார் சாலை அமைத்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல் பகுதிகளை திருச்சி மாநகருடன் இணைக்கும் பாலமாக இருந்த காவிரி பாலம் கடந்த 6 மாதங்கள் பயன்பாட்டில் இல்லாததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் இந்த பாலத்தின் சீரமைப்பு பணிகள் அனைத்தும் முடிந்து தற்போது மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைக்க இப்பாலத்திற்கு அருகிலேயே புதிய பாலம் கட்டப்பட உள்ளதாக அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார். இது பக்கத்திலே புது பாலம் ஒன்று முதலமைச்சர் கொடுத்துருக்குறாங்க. அது 120 கோடி. முதல் 90 கோடி ரூபா டிபிஆர் போடும்போது 90 கோடின்னு சொன்னாங்க. இப்போ 120 கோடி ரூபா எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. அது இந்த வருஷம் வேலை ஆரம்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன். பாலம் மூடப்பட்டதால் ஒவ்வொரு நாளும் 3 முதல் 5 கிலோமீட்டர் வரை சுற்றிச் சென்றதால் நேர விரயம் மற்றும் எரிபொருள் செலவு அதிகமாக இருந்ததாக கூறும் மக்கள் தற்போது மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். அதாவது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதாவது ஒரு அந்த மாதிரி சுற்றி போனோம்னா அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும். இது அரை மணி நேரம் முன்னாடியும் போயிடும். அதாவது பாலத்தில் பைபாஸில் போனோம்னா உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. எல்லாம் வண்டியெல்லாம் வேகமாக போகுது. நம்மளும் பொறுமையாக போக வேண்டியது. இதுனா பரவாயில்ல, நல்லா இருக்கு. இல்லை, மக்கள் ஒத்துழைச்சாலும் நம்மளுக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவங்க கொடுத்தாலுமே அந்த டைமிங்கில் கொண்டு போய் உடம்புல இல்லை, அவங்கள கொண்டு போய் ஏதாவது ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி, அவங்களோட ஒர்க்காக இருக்கட்டும், வேறு என்ன பர்சனல் பிரச்சனையாக இருக்கட்டும், அமௌண்ட் கொடுத்தாலும் நம்ம அந்த ரயிலில் கொண்டு விட முடியல. இப்போ இதுவாக இருக்கும், அமௌண்ட் கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு அவங்களை கொண்டு போய் அதே ரயிலில் கொண்டு போய் இறக்கி விட்டலாம். அதனால் நல்ல பயன்பாடு இருக்குது. இப்போ திறந்து விடுறது ரொம்ப நன்றி. திருச்சியில் காவிரி ஆற்று நீர் பாயும் அழகை ரசிக்கும் முக்கிய இடமாக திகழும் காவிரி பாலம் மீண்டும் முழுமையான பயன்பாட்டிற்கு வந்தது மகிழ்ச்சிக்குரியது. தமிழகம் மற்றும் புதுவையில் மாசி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மாசி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெருவுடையார் கோவிலில் எழுந்தருளிய நந்தியம் பெருமானுக்கு பால் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்த பகளவாடி சத்திரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மூலவர் சிவலிங்கம் மற்றும் நந்தி தேவருக்கு பால், தயிர், சந்தனம், திருநீறு, பச்சரிசி மாவு, திருமஞ்சனம், தேன், பழம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றன. திருத்துறைப்பூண்டியில் உள்ள பிரசித்தி பெற்ற பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் மாசி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் 16 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தியை வழிபட்டனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற சனி பகவான் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனையை தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. மாசி மாத வளர்பிறை மகா சனி பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர். உளுந்தூர்பேட்டை அடுத்த பூமாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் மாசி மாத சனி பிரதோஷத்தையொட்டி நந்தி பெருமானுக்கு 108 பொருட்கள் கொண்ட மூலிகைகளால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சனி பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சீர்காழியை அடுத்த திருப்புன்கூர் கிராமத்தில் உள்ள சவுந்தரநாயகி அம்மன் உடனுரை சிவலோகநாதர் சுவாமி திருக்கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் உள்ள பெரிய நந்தியம் பெருமானுக்கு சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசமரம் அருகே அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சனி பிரதோஷ வழிபாட்டில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்து இன்றைய நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் விவரிக்கிறார் செய்தியாளர் திலகவதி. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நியமனம் தொடர்பான வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. இதுவரைக்கும் மத்திய அரசினுடைய பரிந்துரையின் அடிப்படையில குடியரசுத் தலைவர் தான் தேர்தல் ஆணையரை நியமனம் செய்வாங்க. ஆனா இனிமேல் இது எப்படி இருக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்கன்னா, பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இவங்க அடங்கிய அந்த குழுவின் அறிவுறுத்தலின்படி தேர்தல் ஆணையர்கள், தலைமை தேர்தல் ஆணையர் இவங்களை குடியரசுத் தலைவர் இனிமேல் நியமனம் செய்யணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. குறிப்பா KM ஜோசப், அஜய் ரஸ்தோகி, அனிருத்தா போஸ், ஹரிஷிகேஷ் ராய், CT ரவிக்குமார் ஆகிய இந்த 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு இந்த விசாரணையை நடத்தி மார்ச் 2ஆம் தேதி ஒருமனதாக யுனானிமஸா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதுவரைக்கும் மத்திய அரசால மட்டுமே பரிந்துரைக்கப்பட்டு நியமனம் செய்யப்பட்டு வந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இனிமேல இந்த குழுவால பரிந்துரைக்கப்பட்டு நியமனம் செய்யப்படுவாங்க. அப்படிங்கறதுனால மத்திய அரசினுடைய முழு கட்டுப்பாட்டுல இருந்து வந்த இந்த நியமன நடைமுறை விடுபட்டிருக்கு அப்படின்னே பார்க்கலாம். அதாவது இந்த தேர்தல் ஆணைய நியமனத்துல மத்திய அரசினுடைய அந்த மொனாபோலி ஏகபோகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதாகவே நம்ம இதை பார்க்கலாம். இந்த தீர்ப்புல ஜனநாயகத்தின் அடிப்படையான சுதந்திரமாக இயங்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கான வழிகாட்டுதல்களை ஏற்கனவே சட்டப்பிரிவு 324 வழங்கி இருக்கிறத நீதிபதிகள் அடிக்கோடிட்டு காட்டியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் அப்படின்ற ஒரு தன்னாட்சியான அமைப்பு நடுநிலைமை, நேர்மை, சுதந்திரத்தன்மையோட இயங்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான அறிவுறுத்தலை கொடுத்திருக்காங்க. வேற என்னென்ன விஷயங்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுவரை இருந்த நடைமுறைப்படி மத்திய அரசினுடைய பரிந்துரையால ஒரு தேர்தல் ஆணையர் நியமிக்கப்படும் போது அவர் அந்த அரசுக்கு, மத்திய அரசுக்கு கடமைப்பட்டவராக உணர நேரலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியால ஒரு சார்பற்ற அன்பயஸ்டான ஒரு நபரா இயங்க முடியாது அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. குறிப்பா அதிகாரத்துக்கு முன்னால ரொம்ப பலவீனமாகவும் அந்த அதிகாரத்துக்கு அடிபணிபவராகவும் ஒரு தேர்தல் ஆணையர் நிச்சயமா இருக்கக்கூடாது அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த விஷயம் எல்லாம் எப்படி வந்தது, எதுக்காக இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது, இந்த மாற்றம் எப்படி நேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசெண்டா ஒரு வழக்கு சமீபத்துல விருப்போய்வு பெற்ற பஞ்சாப் IAS அதிகாரி அருண் கோயல் அடுத்த நாளே அந்த 24 மணி நேரத்திலேயே தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டாரு. அது குறித்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அவர் நியமிக்கப்பட்ட போதே அது தொடர்பா நிறைய பேர் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இது குறித்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அருண் கோயலுடைய தகுதி மேல எந்த சந்தேகமும் இல்ல, ஆனா அவர் நியமிக்கப்பட்ட அந்த நடைமுறை தான் நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியது, அந்த நடைமுறை தான் கொஞ்சம் நெருடலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சமீப காலமாவே தேர்தல் ஆணையர்களுடைய நியமனம், பதவிக்காலம் குறித்து தொடர்ந்து சர்ச்சைகள் ஏற்பட்டு வர நிலையில உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது. குறிப்பா தமிழக அரசு இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. தேசிய அளவிலான ஏற்றுமதி தொழில் வாய்ப்புகள் குறித்த 2 நாள் கருத்தரங்கு தேனியில் தொடங்கியது. புதிய தலைமுறை அறக்கட்டளை, நாடார் சரஸ்வதி கலை அறிவியல் கல்லூரி, ISRB எக்ஸ்போ இணைந்து இந்த கருத்தரங்கை நடத்துகின்றன. நாடார் சரஸ்வதி கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெறும் இக்கருத்தரங்கை கல்லூரி தலைவர் ராஜ்மோகன் துவக்கி வைத்தார். புதிய தலைமுறை அறக்கட்டளை திட்ட பொது மேலாளர் சுரேஷ் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதல் நாள் நிகழ்வில் தமிழகம் முழுவதும் இருந்து திரளான தொழில் முனைவோர் கலந்து கொண்டனர். ஏற்றுமதி தொழில்களை மீண்டும் உயிர்ப்பிப்பது, புதிய ஏற்றுமதியாளர்களை உருவாக்குவது, ஏற்றுமதி தொழிலில் இழப்பு ஏற்படுத்துவதற்கான காரணங்கள், அவற்றை களையும் வழிமுறைகள், ஏற்றுமதி தொழிலை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள், ஏற்றுமதி தொழிலில் லாபம் ஈட்டுவதற்கான தொழில்நுட்பங்கள் போன்றவை குறித்து நிபுணர்கள் விளக்கம் அளித்தனர்.
இன்று நடைபெறும் 2வது நாள் நிகழ்வில் ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டுள்ள வெளிநாட்டு வியாபாரிகள் குறித்த தகவல்கள், வெளிநாட்டு வியாபாரிகள் என்ற பெயரில் செயல்படும் மோசடி நபர்கள், அவர்களிடம் ஏமாறுவதை தவிர்ப்பது எப்படி என்பன உள்ளிட்ட ஆலோசனைகள் வழங்கப்பட உள்ளன. நம்ம மாவட்டத்தில் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா திராட்சை, பருத்திகள், நிறைய விஷயங்கள் அதிகப்படியான சாகுபடிகள் ஆகுதுங்க. நிறைய இந்த தலைமுறையினருக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு முகாம்ன்றது ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை புதிய தலைமுறை கடந்த ஒரு 2-3 மாதங்களாக எங்களோட இணைந்து இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்குள்ள விளக்கங்கள்லாம் கேட்குறப்ப நமக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்குது. வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கு தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து நீதிபதி வேல்முருகன் கள ஆய்வு செய்தார். சந்தன கடத்தல் வீரப்பன் நடமாடி வந்த தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வாச்சாத்தி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சந்தன மரங்களை வெட்டி கடத்துவதாக குற்றம் சாட்டி வனத்துறையினர், காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் 1992ஆம் ஆண்டு அந்த கிராமத்தில் விசாரணைக்கு சென்றனர். அப்போது 18 பெண்களை அதிகாரிகள் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும், மக்களை அடித்து துன்புறுத்தியதாகவும், குடிசைகளை தகர்த்து வீட்டிலிருந்த பொருட்களை சேதப்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் வனத்துறை, காவல்துறையைச் சேர்ந்த 296 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அவர்களில் 54 பேர் உயிரிழந்தனர். மீதமிருந்த 215 பேருக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதை எதிர்த்து தண்டனை பெற்றவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்து வரும் நீதிபதி வேல்முருகன் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்து தீர்ப்பை தேதி குறிப்பிடப்படாமல் தள்ளி வைத்தார். இந்நிலையில் வாச்சாத்தி மலை கிராமத்திற்கு சென்ற நீதிபதி வேல்முருகன் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து கள ஆய்வு மேற்கொண்டார். மாங்காய் எடுத்து போயிருந்தோம். மாங்காய் எடுத்து போயிருந்து எல்லாம் ஆலமரத்தில் எல்லாம் கும்பலாக இருந்தாங்க. கும்பலாக இருக்கும்போது நான் வீட்டிலே இருந்தேன். வீட்டில் இருக்கும்போது அப்போ தான் சாப்பிட்டேன். சாப்பாடு கூட சாப்பிடல. தண்ணி இப்படி அச்சு தண்ணி இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எங்கடி சாப்பிட்றதுன்னு திப்புன்னு வந்து இழுத்துட்டு வந்தாங்க. இழுத்துட்டு வரவும் ஆலமரத்தில் இல்லை, உட்கார வச்சிட்டாங்க. உட்கார வைக்க எல்லாம் கும்பலாக இருந்தோம். நிறைய அங்கேயே அடி சிரித்துட்டு வராங்க. விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதி மதிப்புக்குரிய வேல்முருகன் அவர்கள் இந்த சம்பவங்கள் நடைபெற்ற இடத்தை பார்வையிட வேண்டும் என்கிற முறையில்தான் இன்றைக்கு வாச்சாத்தி கிராமத்திற்கும் வாச்சாத்தி சுற்றி இந்த சம்பவங்கள் நடைபெற்ற இடங்களை எல்லாம் நேரடியாக பார்வையிட்டு சென்றிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 3 முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது குறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பழைய பேருந்து நிலையம் அருகே அரிகரன் பஜார் வீதியில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக சாலையில் பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. இதனால் திருவொற்றியூர், செங்குன்றம், பழவேற்காடு ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் முக்கிய சாலைகளின் இணைப்பு முகப்பில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளது. இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், பொன்னேரி நகராட்சி தலைவர் பரிமளம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சாலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கடைகளை அப்புறப்படுத்த கூறிய அவர் காலை மாலை வேளைகளில் போக்குவரத்தை சீர் செய்ய காவல்துறையினருக்கு அறிவுறுத்தியுள்ளனர். பாடத்தில் வரும் கதாபாத்திரமாகவே மாறி வகுப்பறையில் மாணவர்களுக்கு பாடம் எடுத்து தமிழ் ஆசிரியர் ஒருவர் அசத்தி வருகிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வெம்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் துரைபாண்டி என்பவர் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். சுதந்திர போராட்ட வீரர்கள், வரலாற்று மன்னர்கள், இலக்கியத்தில் வரும் அரசர்கள் குறித்து பாடம் எடுக்கும்போது அந்த கதாபாத்திரம் போன்றே வேடம் அணிந்து வந்து உயிரூட்டும் வகையில் மாணவர்களுக்கு கற்பிக்கிறார். இதன் மூலம் மாணவர்களும் எளிதாக கற்கும் நிலை ஏற்படும் என ஆசிரியர் கூறுகிறார். பாடங்களை மனப்பாடம் செய்வதை தடுத்து மாணவர்கள் புரிந்து படிக்க வேண்டும் என்பதற்காக 4 ஆண்டுகளாக இந்த முயற்சியில் இறங்கி அதில் வெற்றியும் பெற்று வருகிறார். வஉசி, பாரதியார் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். எல்லாரையும் பற்றி மாணவர்களுக்கான போதுமான அறிமுகம் இல்லாமல் இருந்துச்சு. பாட புத்தகத்தில் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உண்மை கதாநாயகர்களே அறிமுகம் இல்லாமல் இருந்தாங்க. அதனால அவர்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக, மாணவர்களுக்கு மத்தியில ஒரு கூச்சத்தை போக்குவதற்காகவும் வேடமணிந்து வகுப்பறை சூழலை மாற்றுவதற்காக வேடமணிந்து போனேன். அதை மாணவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் மகளிர் உலகக்கோப்பை ஸ்னூக்கர் போட்டியில்
தமிழகத்தைச் சேர்ந்த அனுபமா ஒற்றையர் பிரிவிலும் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். பாங்காக் நகரில் மகளிர் உலகக்கோப்பை ஸ்னூக்கர் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த அனுபமா ராமச்சந்திரன் இந்திய அணி சார்பாக பங்கேற்றுள்ளார். 2 தினங்களுக்கு முன்பு நடந்த அணி போட்டியில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த அமி காமினியுடன் இணைந்து தங்கப்பதக்கத்தை வென்றிருந்தார் அனுபமா. இந்நிலையில் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் தாய்லாந்தைச் சேர்ந்த முன்னணி வீராங்கனை பளாய்சாம்பு லோகியாபாங்கை எதிர்கொண்டார். அதில் 3-2 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று 2வது தங்கப்பதக்கத்தை அனுபமா கைப்பற்றியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்ற போக்குவரத்து விதிமீறல்கள் சம்பவங்கள் சிலவற்றை பார்க்கலாம். உட்கார்ந்து சீட் பெல்ட் போடணும். கன்னியாகுமரியில் 3 நாட்களுக்கு பின் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் வலையில் போதிய மீன்கள் சிக்காததால் அங்கு மீன் விலை அதிகரித்துள்ளது. அரபிக்கடல் பகுதியில் தொடர்ந்து சூறைக்காற்று வீசியதால் விசைப்படகு மீனவர்கள் 4வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. ஃபைபர் படகுகளில் கடலுக்கு சென்ற மீனவர்களுக்கும் போதிய மீன்கள் கிடைக்கவில்லை. இதனால் வஞ்சிரம் கிலோ 1300 ரூபாய்க்கும் சூறை மீன்கள் கிலோ 200 ரூபாய்க்கும் விற்கப்பட்டன. ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் ஒரு உயிரிழப்பு தடுக்கப்பட்டிருக்கும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் தொடர்பாக ஆளுநருக்கு எழுந்த சந்தேகங்கள் குறித்து விளக்கங்களை அளித்த போதும் அதற்கு ஒப்புதல் அளிக்காமல் காலதாமதம் செய்வதாக குறிப்பிட்டார். ஆன்லைன் ரம்மிக்கு ஆஃப்லைன் விளையாட்டுக்கு சூதாட்டத்துக்கு உண்டான வித்தியாசங்கள் என்ன என்பதை எல்லாம் அங்கே நாங்கள் தெளிவாக ஆளுநருக்கு என்னென்ன சந்தேகங்கள் ஏற்பட்டனவோ அந்த சந்தேகங்களுக்கு விளக்கங்களை தந்து வருகிறோம். அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் ஒப்புதல் தரவில்லை. இந்த சட்டம் இயற்றப்பட்டிருந்தால் தடுக்கப்பட்டிருக்குமா இல்லையா அந்த உயிர்? மனிஷ் சிசோடியாவுக்கு மேலும் 2 நாள் விசாரணை காவல் வழங்கி டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. புதிய மதுபான விற்பனை ஒதுக்கீடு கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிபிஐ விசாரணை காவலில் உள்ள மனிஷ் சிசோடியா மீண்டும் டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கின் விசாரணைக்கு சிசோடியா ஒத்துழைக்கவில்லை என்பதால் கூடுதலாக 3 நாட்கள் விசாரணை காவல் வழங்க வேண்டும் என சிபிஐ தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் 2 நாள் விசாரணை காவலை நீட்டித்து வழங்குவதாக சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் சிசோடியா வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளவும் சிபிஐ ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார். இதையடுத்து சிசோடியா நீதிமன்றத்திலிருந்து காவல்துறை பாதுகாப்போடு லோதி எஸ்டேட் பகுதியில் உள்ள சிபிஐ தலைமையகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து டெல்லியில் விசாரணை காவல் நீட்டிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆம் ஆத்மி கட்சியினர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மகாராஷ்டிரா மாநிலம் சந்திரபூரில் அதிவேகமாக சென்ற கார் பாலத்தின் கீழ்ப்பகுதியில் மோதும் காட்சி வெளியாகியுள்ளது.
மற்றொரு காரில் பயணித்தவர்கள் அக்காட்சியை படம் பிடித்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இரண்டாயிரத்து 2022-2023 ஆண்டுக்கான அடுத்த தங்கப்பத்திரங்கள் விற்பனை மார்ச் மாதம் 6ஆம் தேதி தொடங்க உள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நாளை மறுநாள் முதல் வரும் மார்ச் 10ஆம் தேதி வரை தங்கப்பத்திரங்களில் முதலீடு செய்ய வாடிக்கையாளர்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தங்கத்தை முதலீடு நோக்கில் வாங்குபவர்களுக்காக கடந்த 2015ஆம் ஆண்டு தங்கப்பத்திரங்கள் விற்பனையை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. அதன்படி இந்த முறை 1 கிராம் தங்கப்பத்திரத்தின் விலை 5,611 ரூபாய் என ரிசர்வ் வங்கி விலை நிர்ணயம் செய்துள்ளது. இந்த தங்கப்பத்திரங்களை இணையதளம் மூலம் வாங்குபவர்களுக்கு சலுகையாக 50 ரூபாய் தள்ளுபடியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2800 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள பன்னாட்டு விமான நிலையம் மே முதல் வாரம் திறக்கப்பட உள்ளது. விரிவாக்கத்தின் ஒரு பகுதியாக உள்நாட்டு முனையத்தில் இருந்து பன்னாட்டு முனையத்திற்கு செல்ல புதிய வழி கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உள்நாட்டு பயணிகள் பன்னாட்டு முனையத்திலிருந்து வெளியே வராமலேயே உள்நாட்டு முனையத்திற்கு செல்ல முடியும். விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையம் செயல்பட தொடங்கும் முன் தற்போதுள்ள உள்நாட்டு முனையத்தின் வருகை புறப்பாடு பகுதி இண்டிகோ விமான நிறுவனத்திற்கு மட்டும் ஒதுக்கப்படும். மற்ற விமானங்கள் தற்போது செயல்பாட்டில் உள்ள பன்னாட்டு விமான நிலையத்திற்கு மாற்றப்படும். கும்பகோணம் ஆதிகும்பேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். கடந்த 25ஆம் தேதி மாசிமக திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் 8ஆம் நாளான இன்று விநாயகர், முருகன், மங்களாம்பிகை மற்றும் ஆதிகும்பேஸ்வரர் ஆகியோர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் திருத்தேர்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். பக்தர்கள் பக்தி முழக்கமிட்டவாறே ரத வீதிகள் வழியே தேரை இழுத்துச் சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவில் பல்வேறு தெய்வங்களின் வேடமணிந்த வண்டி வேடிக்கை ஊர்வலம் விமரிசையாக நடைபெற்றது. விதவிதமான கடவுள் வேடமணிந்து அடுத்தடுத்து வந்த வண்டிகளை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இதனைத் தொடர்ந்து கோவிலில் அம்மனுக்கு பூஜைகள் செய்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. காரைக்கால் அடுத்த திருமலை ராயன்பட்டினத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வரர் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வந்தன. முன்னதாக பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. வீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்ட 15 நாட்களில் மூடப்பட்டதால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்தனர். பரனூர் கிராமத்தில் கடந்த 18ஆம் தேதி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டது. வருவாய் வட்டாட்சியர் தலைமையில் திறக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் தலைமையில் கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் கூறியதால் கொள்முதல் நிலையம் செயல்பாட்டுக்கு வராமல் போனதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு நெல்லை குவித்து வைத்திருந்த விவசாயிகள் மீண்டும் அவற்றை அள்ளிச் சென்றனர். இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூரில் மக்களவைத் தேர்தல் பரப்புரையை தற்போது தொடங்குவதாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். கரூரில் திமுக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி 1270 திமுக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழிகளை வழங்கினார். விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை கரூரில் தொடங்கிவிட்டேன் என கூறினார். மேலும் திமுக தலைவர் கருணாநிதி முதல் தேர்தலை சந்தித்தது கரூர் மாவட்டம் குளித்தலை தொகுதியில்தான் என நினைவு கூர்ந்தார்.
பாராளுமன்ற தேர்தல் கூட்டத்தை நான் கரூர் மாவட்டத்தில் தான் துவங்க வேண்டும் என்று இங்கே துவங்கிவிட்டேன். இதுதான் பாராளுமன்ற தேர்தலுக்கான முதல் பிரச்சார கூட்டமாக நீங்கள் கருத வேண்டும். இங்கே அமைத்திருக்கக்கூடிய மேடை பாராளுமன்றத்துடைய வளாகத்தை போல் அமைத்திருக்கிறார். எனவே நாம் அத்தனை பேரும் பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாராகுவோம் என்று இந்த நேரத்தில் முத்தமிழர் கலைஞரும் இதே கரூர் மாவட்டத்தில் தான் தன்னுடைய அரசியல் பயணத்தை துவங்கினார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாவட்டம் இந்த கரூர் மாவட்டம். கூலித்தலை தொகுதியில்தான் 1957ஆம் ஆண்டு முதலாக சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டு நீங்கள் எல்லாம் அனுப்பி வைத்தீர்கள். அதன் பிறகு அவர் 13 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 5 முறை தமிழக முதலமைச்சராகவும் நம்முடைய தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். வட மாநில தொழிலாளர்கள் குறித்து வதந்தி பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலினின் அறிவிப்பை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பல தொழிலாளர்கள் வேலை செய்து வருவதாக கூறியுள்ள அழகிரி, அடிப்படை உரிமைகளுக்கு எதிராகவும் தமிழகத்தின் அமைதியை சீர்குலைக்கும் எவராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். பாடத்தில் வரும் கதாபாத்திரமாகவே மாறி வகுப்பறையில் மாணவர்களுக்கு பாடம் எடுத்து தமிழ் ஆசிரியர் ஒருவர் அசத்தி வருகிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வெம்பூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் துரைபாண்டி என்பவர் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். சுதந்திர போராட்ட வீரர்கள், வரலாற்று மன்னர்கள், இலக்கியத்தில் வரும் அரசர்கள் குறித்து பாடம் எடுக்கும்போது அந்த கதாபாத்திரம் போன்றே வேடமணிந்து வந்து உயிரூட்டும் வகையில் மாணவர்களுக்கு கற்பிக்கிறார். இதன் மூலம் மாணவர்களுக்கும் எளிதாக கற்கும் நிலை ஏற்படும் என அவர் கூறுகிறார். பாடங்களை மனப்பாடம் செய்வதை தடுத்து மாணவர்கள் புரிந்து படிக்க வேண்டும் என்பதற்காக 4 ஆண்டுகளாக இந்த முயற்சியில் இறங்கி அதில் வெற்றியும் பெற்று வருகிறார். வஉசி, பாரதியார் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். எல்லாரையும் பற்றி மாணவர்களுக்கான போதுமான அறிமுகம் இல்லாமல் இருந்துச்சு. பாட புத்தகத்தில் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உண்மை கதாநாயகர்களே அறிமுகம் இல்லாமல் இருந்தாங்க. அதனால அவர்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக, மாணவர்களுக்கு மத்தியில ஒரு கூச்சத்தை போக்குவதற்காகவும் வேடமணிந்து வகுப்பறை சூழலை மாற்றுவதற்காக வேடமணிந்து போனேன். அதை மாணவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. நடிகர் சிம்பு நடித்துள்ள 10 தல படத்தின் டீசர் 1 கோடி பார்வையாளர்களை கடந்துள்ளது. சிலுனூர் காதல், நெடுஞ்சாலை உள்ளிட்ட படங்களை இயக்கிய கிருஷ்ணா 10 தல படத்தை இயக்கியுள்ளார். சிம்பு கதாநாயகனாகவும் கௌதம் கார்த்திக், பிரியா பவானி சங்கர் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ள இந்த படம் வரும் 30ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. AR ரஹ்மான் இசையமைத்துள்ள இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் சார்பாக ஞானவேல் ராஜா தயாரித்துள்ளார். திருப்பதியில் ஏழுமலையான் தெப்ப உற்சவத்தின் 2ஆம் நாளான நேற்று மலையப்ப சுவாமி, ருக்மிணி தேவி சமேத கிருஷ்ணர் அலங்காரத்தில் தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து 3வது நாளன்று 3 சுற்றுகளாகவும், 4ஆம் நாளன்று 5 சுற்றுகளாகவும், 5ஆம் நாளன்று 7 சுற்றுகளாகவும் தெப்பக்குளத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு மலையப்ப சுவாமி அருள் பாலிக்க உள்ளார். கர்நாடக அணைகளிலிருந்து மேட்டூர் அணைக்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளின் நீர் இருப்பு திருப்திகரமாக உள்ளதால் தமிழக, கர்நாடக இரு மாநில காவிரி கரையோர பகுதி மக்களின் குடிநீர் மற்றும் கால்நடை பராமரிப்புக்காகவும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதாலும் கடந்த சில வாரங்களாக கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 1500 கன அடி தண்ணீரும், கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் என வினாடிக்கு 2500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. சமூக வலைதளங்களில் பரவிய வதந்தியால் தான் வடமாநில தொழிலாளர்கள் பதற்றமடைந்ததாகவும் அவர்களுக்கு உண்மை நிலை குறித்து விளக்கியுள்ளதாகவும்
கோவை மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர் கூட்டாக தெரிவித்துள்ளனர். கோவை சிட்கோ தொழிற்பேட்டையில் உள்ள வடமாநில தொழிலாளர்களை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார், காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்தனர். வடமாநில தொழிலாளர்களோடு கலந்துரையாடிய அவர்கள் எடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், விழிப்புணர்வு நடவடிக்கைகள், கட்டுப்பாட்டு மையங்கள் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மேலும் கட்டுப்பாட்டு மையங்களில் ஹிந்தி தெரிந்த அதிகாரிகள் பணியில் இருப்பதாகவும் எடுத்துரைத்தனர். மோஸ்ட்லி ஃபேக் இன்சிடென்ட்ஸ் வச்சுட்டு அது ரொம்ப வைரலா ஸ்ப்ரெட் ஆனதுனால இருக்கிற ஆங்ஸைட்டி தான் எல்லாத்துக்கும் இருந்துச்சு. அவங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லோ அவங்க பார்த்ததுலோ எந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி அவங்களுக்கு இல்லை. மோஸ்ட்லி இந்த சோஷியல் மீடியா ஃபார்வர்ட்ஸ்னால தான் ஆங்ஸைட்டி இருந்தது. அதுதான் நாங்கள் அந்த ஆங்ஸைட்டி ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த இன்டராக்ஷன் பண்ணியிருக்கோம். வதந்திகளை, பொய்யான வதந்திகளை, தவறான பொய்யான வீடியோக்கள் மூலமாக பரப்பிக் கொண்டிருப்பவர்கள் மீது அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று கோவை மாநகரில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல வந்ததா சொல்லி ஒரு நியூஸ் போட்டு முதலமைச்சர் சொன்னதா சொல்லி தவறா ஒரு பொய்யான ஒரு செய்தியை போட்டிருக்கிறதுக்காக அதுக்கு நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம். டீம் வந்து போலீஸ் டீம் வந்து பீகார் கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. தொழிலாளர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் கட்டணமில்லா தொலைபேசி எண் மற்றும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். பொன்னேரியில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் விவகாரம் தொடர்பாக தனியார் தொழிற்சாலை உரிமையாளர்கள், நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆட்சியர் ஆல்பிஜான் வர்கீஸ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவாஸ் கல்யாண் ஆகியோர் தொழிற்சாலைகளில் பணியாற்றும் வடமாநில தொழிலாளர்கள் குறித்து கேட்டறிந்தனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், வடமாநில தொழிலாளர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் திருவள்ளூர் மாவட்ட கட்டுப்பாட்டு அறையின் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிற்கு அழைக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தனியார் பெண்கள் கல்லூரியில் திணை உணவு வகைகள், மருத்துவ மூலிகைகள், கடல் உணவுகள் அடங்கிய பாரம்பரிய உணவு திருவிழா மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. இதில் 150க்கும் மேற்பட்ட பாரம்பரிய உணவு வகைகளான வரகு, லட்டு, ராகி கேல், ராகி கேக், திணை பாயாசம், பால் கொழுக்கட்டை ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்நிகழ்ச்சியில் திரளான கல்லூரி மாணவ மாணவியர்கள், பேராசிரியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு உணவை ருசி பார்த்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவிலான ஸ்கேட்டிங் போட்டி நடைபெற்றது. இதில் சென்னை, கோவை, நெல்லை, மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 400 மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். 4 முதல் 14 வயதுக்குட்பட்டோருக்கு 6 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இங்க வா.